நான் ராகுல் பேசுறேன். என்னடா? நான் பணம் இருந்தேனே. இல்லப்பா, இங்க பேங்க் எங்க இருக்குன்னே தெரியல. சோ மண்டே வந்துருவேன். மண்டேவா? அப்பா எனக்கு இன்னைக்கே வேணும். அதான் மண்டே தரேன்னு சொன்னேன்ல. இப்போ என்னதுக்கு? மூவ் பண்ணுங்க போங்க. சொல்லுங்க சார். சேலரி வாங்கிட்டேன், இன்னைக்கு சாயங்காலம் வந்துடுறேன். இல்லை சிஸ்டர் மேரேஜ்லாம் இருந்தது அதான். சரி சார், இன்னைக்கு ஈவினிங் வந்துடுறேன். சேலரி வாங்கிட்டேன், இன்னைக்கு சாயங்காலம் வந்துடுறேன். மார்க்லாம் என்டர் பண்ணிட்டேன்னா நீ கிளாஸ்க்கு போ. மே கமின் சார்? கம் இன். ராகுல் இன்னும் கிளாஸ்க்கே வரதில்லை? இல்லை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. வீட்டில் அப்பா எல்லாம் சௌக்கியமா? அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்க. அப்புறம் என்ன விஷயம்? அப்பா வந்து டெல்லி போயிருக்காரு ஒரு மீட்டிங்க்கு. ம் அப்பா கால் பண்ணேன், மண்டே தான் வருவேன்னு சொல்லிட்டாரு. சரி பையனோட ஃபீஸ் பே பண்ண இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. சரி. அதான் ம் அதான் எவ்வளோ வேணும்? ஒரு 10,000. 10,000. சரி. தேங்க்யூ சார். மண்டே ஈவினிங் திருப்பி கொடுத்துருவேன் சார். இந்த பையன் நல்லா படிக்கிற பையன். உங்க அப்பா கூட எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. சார் முடிஞ்சு போட்டு. சரி நீ கிளாஸ்க்கு போ போ. ராகுல், ஏன் இப்படி செஞ்ச? நான் என்னடா பண்ணேன்? சாரே ஏன்டா ஏமாத்தின? நானா? நீ இல்லாம பின்ன நானா? எனக்கு தெரியாது. நீ ஃபீஸ் கட்டும்போது தான் நானும் ஃபீஸ் கட்டினேன். என்னங்கிற? ஏன் இப்படி செஞ்ச? ஏன்னா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதுக்காக அவரை ஏமாத்தியா? அவர் எவ்வளவு கஷ்டத்துல இருக்காரு தெரியுமா உனக்கு? யாருக்கிட்ட கஷ்டம் இல்ல, நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன் தெரியுமா? என்ன கஷ்டம் உனக்கு? போடா போய் வேலையை பாரு. ராமு ஒரு நிமிஷம். நீ சார் வீட்டு பக்கத்துல தானே இருக்க? ஆமா. சாருக்கு இந்த விஷயத்த சொல்லிக்காத. என்னடா ராகுல் கஷ்டம் உனக்கு? பாய். பிரியா ஒன்றும் இல்லை. பாய். வாடா உத்தம புத்ரா. நேற்றுக்கு என்ன நடந்தது தெரியுமா உனக்கு? ஆடு நடந்தது, மாடு நடந்தது. சீரியஸா பேசுறப்ப காமெடி பண்ணாத. என்னடா சாரோட வண்டியை சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க தெரியுமா உனக்கு? என்னடா சொல்ற? நீ தான் சம்பள பணம் ஃபுல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்ட. முன்னாடியே நீ சொல்லிருக்கலாம்ல. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன்டா, நீ தான் கஷ்டம் அது இதுன்னு. சரி ஒரு மாசத்துல எப்படி? அதான் நான் முன்னாடியே சொன்னேனேடா, அவரு சிஸ்டர் மேரேஜுக்காக ஏற்கனவே நிறைய கடன் வாங்கியிருந்தாரு. அவர் வண்டி சீஸ் பண்ணது கூட பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா பேசினாங்க தெரியுமா உனக்கு? போ போ.